புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு கேப்டன்ற பெயர், அதாவது நிரந்தரமாக அவருடைய மறைவுக்கு பின்னாடியும் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா அந்த பெயரை தந்தவர் அண்ணன் ஆர்.கே. செல்வமணி. அந்த படம் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இன்றைக்கு திரையிடப்பட்டு ஒரு மாபெரும் வெற்றி அடையுதுன்னா அந்த படத்துல தரம் இருக்கிறதுனால தான். அவ்வளவு அழகான ஒரு ஆக்ஷன் பேக்கடு ஒரு சினிமாவை அன்றைய காலகட்டத்திலே அவ்வளவு சிரமங்களுக்கு நடுவில் இந்திய சினிமாவிலே சோலேன்ற ஒரு படத்துல தான் நம்ம ட்ரெயின் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்துருப்போம். ட்ரெயினோட குதிரைகள் போகிறது. அதுக்கு நார்த் இந்தியாவில் லொக்கேஷன் இருக்குது, ட்ரெயின் இருக்குது, லொக்கேஷன் இருக்குது, குதிரை இருக்குது. தமிழ்நாட்டில் லொக்கேஷன் ரொம்ப குறைவு தான். அந்த மாதிரியான ஒரு ட்ராக்கோட அது தேனிக்கு போகிற வழின்னு நினைக்கிறேன். என்னென்ன ஆண்டிப்பட்டி அந்த இடத்துல அவ்வளோ அழகாக அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்ததாக இருக்கட்டும். அந்த அருவி கிட்டத்தட்ட சோலையில் இருக்கிற எல்லாமே ரிசம்பிளன்ஸாக இருக்கும், ஆனால் புதுசாக இருக்கும் எல்லாமே. அவ்வளோ அழகாக அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில், ஏன்னா அது ப்ரொடக்ஷனே 2 வருஷம் 3 வருஷம் இருந்தது சோலை. இவர் எப்படி அந்த படத்தை எடுத்தார் அப்படின்றத ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு இன்றைக்கும் அது திரையரங்கில் வெற்றி அடைஞ்சிருக்குன்னா அதில் இருக்கிற குவாலிட்டி தான். அப்படி ஒரு ஆக்ஷன் படத்தை கொடுத்த அண்ணன் ஆர்.கே. செல்வமணிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அந்த படத்தை சரஸ்வதி தேட்டரில் ரிலீஸ் அன்னைக்கு நைட் ஷோ பார்த்தவன் நான். அப்போல்லாம் சினிமாவுக்கு வரல.